ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் லைஃப் ஸ்டைல். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை கலந்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போது மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போது மாவு காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி ஃபுல்லாக எல்லா சைடும் தடவி விட்டுடலாம். இப்போ இந்த மாவை க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அது கூடவே 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு ஃபோர்க்கோ அப்படி இல்லைன்னா விஸ்கையோ யூஸ் பண்ணி இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை இலை, கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஓரமாக வச்சிடலாம். ஒரு குட்டி பால் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்து அதை சப்பாத்தி மாதிரி உருட்டிக்கலாம். நம்ம உருட்டும் போது ரவுண்டாக உருட்டாமல் கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி உருட்டிக்கோங்க. அதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் ஓகே. இப்போ எல்லா பக்கமும் தண்ணியால் ஃபுல்லாக எல்லா பக்கமும் தடவி விட்டுக்கலாம். ஈஸியாக இருக்கும் ஒட்டுறதுக்காக, அதுக்காக தான் இப்படி செய்கிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த முட்டை கலவையை உள்ளே சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போது வீடியோவில் காட்டுற மாதிரி இதை மடிச்சுக்கோங்க. நம்ம அந்த தண்ணியை எல்லா பக்கமும் தடவுனதுனால ஈஸியாக மூடிக்கும். இப்போ தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணியிருந்த அந்த சப்பாத்தியை உள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது 2 சைடும் மாற்றி மாற்றி நல்லா குக் ஆகிற மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னா இது லைட்டாக உப்பி மேலே எழும்பி வரும். அந்த டைம் நமக்கு தெரியும் உள்ள முட்டையும் நல்லா வெந்திருக்கும், வெளியிலையும் நல்லா குக் ஆகிருக்கும். நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.